கன்சல்டிங் வந்து 2 விதமா பண்றோம் சார். ஒண்ணு வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பீப்புளுக்கு. இப்ப புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வேற ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருப்பீங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு பேங்கிங் செக்டரா இருக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களோட கன்சல்டிங்ல ஒரு 75 டாபிக் கவர் பண்றோம். ஒரு பாடம் மாதிரியே எடுக்கிறோம். ஏன் இந்த மாடல் நாங்க கன்சல்டிங் பண்றோம்னா, நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே. இப்போ நான் வந்து லொக்கேஷன்ல இருந்து ஒரு பிஎன்எல் எப்படி பார்க்கணும், ஒரு மியூசிக் வந்து ஒரு கேஃபேக்கு தேவையா தேவையில்லையா, இவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழும். இந்த 75 டாபிக் நாங்கள் தொடும்பொழுது இந்த 75 டாபிக்ல இருந்து ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும். சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மாடலா நியூ பிசினஸ் பீப்புளுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரெண்டாவது வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிளிங் பிசினஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, சார் எங்களுக்கு லாபமே வர மாட்டேங்குது, பணம் வர மாதிரி இருக்கு, பணம் வந்து எல்லாமே காலி ஆயிடுது, அடுத்த மாசத்துக்கு அதை எடுத்துடுறோம், கையில பெருசா நிக்க மாட்டேங்குது, லாஸ் பண்றோம், பிசினஸ் வர மாட்டேங்குது. இது வந்து பல ஆங்கிள் வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பீப்புளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். எங்களோட கன்சல்டிங் வந்து 10,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன்ல பண்ணணும்னா நீங்க கோயம்புத்தூர் வந்து 1-to-1 சிட்டிங்லேயே நம்ம கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் பண்ணலாம்.